அனைவருக்கும் வணக்கம். 2015 நடந்த ஹோம் கார்டு எக்ஸாம் அதனுடைய கொஷின் பேப்பர் டீடைல்டு எக்ஸ்ப்ளனேஷன் இதில் நம்ம பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா இப்போ 2024 இன்னும் கூடிய சீக்கிரம் 1-2 மாதத்துக்குள்ளே எக்ஸாம் வரப்போகுது. அதனால் ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி ஆல்ரெடி எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக அந்த கொஷின் பேப்பரை கோ த்ரூ பண்ணலாம். அதனால் இதை நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே அந்த டைமில் 2005 கேட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கொஷினை சில மாற்றங்கள் பண்ணி இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன தேவைமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிடலாம். ஆனால் டோட்டலாக அதில் உள்ள 100 கேள்விகளையுமே அதில் உள்ள சம்மந்தப்பட்ட விஷயங்களை சுற்றி நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சென்ட்ரல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அதாவது மத்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. மத்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா ஒடிசா, அதில் கட்டாக் அப்படிங்கிற இடத்துல தான் அமைச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஏன் அமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் 1943 இந்த காலவாக்கில் வங்காளத்தில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அது இல்லாமல் அங்கே அரிசி பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. அப்போ மத்திய அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, மத்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தை பார்த்திங்கன்னா இந்த ஒடிசா அந்த இடத்துல கட்டாக் அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. ஏன்னா ரைஸுடைய ஷார்ட்டேஜ் ஏற்பட்டனால தான் சென்ட்ரல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆரம்பித்தாங்க. எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னா கட்டாக்கில் ஆரம்பித்தாங்க. அதேமாரி இப்போதைக்கு இதனுடைய நிர்வாகத்தெல்லாம் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICAR, அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், விவசாயம் சார்ந்த ஆராய்ச்சி பண்ணுறாங்க இல்லையா, அந்த ICAR இருக்கு இல்லையா, அதனுடைய கண்ட்ரோலில் தான் இப்போதைக்கு இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைக்காலஜி அப்படிங்கிறது எதை பற்றின படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபைக்காலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப், ஃபைக்காலஜி என்பது எதன் படிப்பு அப்படின்னா, ஃபைக்கோ அப்படின்னா ஆல்கே அப்படின்னு அர்த்தம். பாசியை பற்றி படிக்கக்கூடிய படிப்பை தான் ஃபைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்கேவை பற்றி படிக்கக்கூடிய படிப்பை ஃபைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபங்கையை பற்றி படிக்கக்கூடிய படிப்பை மைக்கோலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. MYCO, மைக்கோ அப்படின்னா பூஞ்சை அப்படின்னு அர்த்தம். ஸோ பூஞ்சையை பற்றி படிக்கக்கூடிய படிப்பை மைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாக்டீரியானா என்ன, அதை பற்றி படிக்கக்கூடிய படிப்பை பாக்டீரியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. வைரஸை பற்றி படிக்கிறத வைராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தாவரத்தை பற்றி படிக்கிறத ஃபைட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பிளான்ஸை பற்றி படிக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க, ஃபைட்டோ அப்படின்னா தாவரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபைட்டாலஜி அப்படின்னா தாவரத்தை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு. சரிங்களா? ஆன்காலஜினா கேன்சரை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு. ஃபார்மகாலஜி அப்படின்னா மருந்தை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு. ஓகேங்களா? இந்த மாதிரி சீஃபாலஜி அப்படின்னா எலெக்ஷனை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு. இந்த மாதிரி எது முன்னாடி இருக்கோ அதை லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம போதும். சரிங்களா? தாவரவியலின் தந்தை அப்படின்னு யாரை சொல்லுவாங்க, தியோஃப்ராஸ்டாட்டஸ் அப்படிங்கிறவரை சொல்லுவாங்க. தாவரவியலின் தந்தை தியோஃப்ராஸ்டாட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விலங்கியலின் தந்தை அப்படின்னு கேட்டால் அரிஸ்டாட்டிலை சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ரிவர் ஹேஸ் இட்ஸ் சோர்ஸ் அவுட் சைட் ஆஃப் இந்தியா? அதாவது 4 ரிவரை கொடுத்துருக்காங்க. இதில் இந்தியாவில் உருவாகாத ஆறு எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் உருவாகாத ஆறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ராவி, பியாஸ், ஜீலம் இதெல்லாம் சிந்து நதியுடைய துணையாறுகள். இந்த பிரம்மபுத்திரா ரிவர் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் உருவாகலை. இது எங்கே உருவாகுது அப்படின்னா திபெத்தில் உருவாகுது. திபெத்தில் கைலாஷ் மலைத்தொடர் இருக்கும். அந்த கைலாஷ் மலைத்தொடர் உச்சியில் செமாயிங்டாங் அப்படிங்கிற ஒரு பனியாறு இருக்குது. செமாயிங்டாங் கிளேஷியர் இருக்குது. அதாவது செமாயிங்டாங் பனியாறு இருக்குது. ஓகே, அங்கே தான் பார்த்தீங்கன்னா மானசரோவர் ஏரிக்கு பக்கத்தில், ஓகே, மானசரோவர் ஏரிக்கு பக்கத்தில் செமாயிங்டாங் பனியாறில் தான் இந்த ஆறு உருவாகுது. உருவாகும்போது அதனுடைய பேர் சாங்போ, தசாங்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தசாங்போ. திபெத்தில் இந்த பிரம்மபுத்திரா ரிவரோட பேர் என்ன, தசாங்போ அப்படின்னு சொல்லிட்டு பேர். அது இந்தியாவில் எந்த இடத்துல என்ட்ரு ஆகும் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷில் என்ட்ரு ஆகும். அருணாச்சல் பிரதேஷில் என்ட்ரு ஆகும்போது இந்த பிரம்மபுத்திரா ஆற்றோட பேர் என்ன அப்படின்னா திகாங் அப்படின்னு சொல்லுவாங்க. திகாங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் அருணாச்சல் பிரதேஷில் என்ட்ரு ஆகும். அடுத்து இது பங்களாதேஷுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இது பேர் ஜமுனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மற்ற எல்லா ரிவரும் இந்தியாவில் தான் உருவாகுது. பிரம்மபுத்திரா ரிவர் திபெத்தில் மானசரோவர் ஏரிக்கு பக்கத்தில் செமாயிங்டாங் பனியார் இருக்குது, அங்கே தான் உருவாகுது. அடுத்து இந்தியா எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. இந்தியா ஆசிய கண்டத்தில் தான் இருக்குது. அந்த ஆசிய கண்டத்தில் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகே, சவுத் ஏஷியாவில் இருக்குது. ஆசியாவுடைய சவுத்து சைடில் தானே இருக்குது, கீழே இருக்கும். ரைட்டா? ஆசியா கண்டத்துடைய சவுத்து சைடில் இருக்கும். ஸோ சவுத் ஏஷியா இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து பார்த்திங்கன்னா த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு டெஸ்ட் த பியூரிட்டி ஆஃப் மில்க். பாலின் சுத்தத்தன்மையை அளக்க பயன்படும் கருவி என்ன? பாலில் சுத்தத்தன்மையை அளக்க பயன்படும் கருவி லாக்டோமீட்டர். ஓகேங்களா? லாக்டோமீட்டர்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கால்வனோமீட்டர் அப்படின்னா என்ன? கரண்ட்டை அளக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை கால்வனோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். கரண்ட் அளக்கிற பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டே கால்வனோமீட்டர் தான். கலோரிமீட்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டை அளக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை கலோரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொலாரிமீட்டர் அப்படின்னா த ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன். ஓகே, கோணங்களை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பொலாரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமன் எஃபெக்ட் அப்படிங்கிறது எதனால் ஏற்படுது? ராமன் எஃபெக்ட், ராமன் விளைவு அப்படிங்கிறது எதனால் ஏற்படுது அப்படின்னா
ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், அதாவது ஒளி சிதறலால் ராமன் எஃபெக்ட் வந்து ஏற்படுது அப்படிங்கிறாங்க. சர் சி வி ராமனை பொறுத்த வரைக்கும் இந்த ராமன் எஃபெக்டை வந்து பார்த்திங்கன்னா 1928 கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ அதுக்காக அவருக்கு 1930 உலகத்திலே உயரிய விருதான நோபல் ப்ரைஸை வந்து வாங்கியிருப்பார் ராமன் எஃபெக்ட்டுக்காக. 1930 இந்தியாவுடைய உயரிய விருது பாரத ரத்னா விருது 1954 அவருக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 1957 லெனின் அமைதி விருதையும் வாங்கியிருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா த வேர்ல்டு ஃபஸ்ட் க்ளோன்டு மெம்மல், அதாவது உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல க்ளோனிங் செய்யப்பட்ட பாலூட்டி எது? ஓகே, க்ளோனிங் செய்யப்பட்ட பாலூட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீப், ஒரு செம்மறியாட்டை தான் பண்ணியிருப்பாங்க. அந்த செம்மறியாட்டோட பேர் டோலி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த ஃபிசிக்கல் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப், இந்த வாழ்க்கையின் இயற்பியல் பண்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபிசிக்கல் பேசிஸ் ஆஃப் லைஃப் எதுன்னு கேட்டாங்கன்னா புரோட்டோபிளாசம் தான். நம்மள செல்லின் அடிப்படை அலகு, உயிரியலின் அடிப்படை அலகுன்னு கேட்டால் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஃபிசிக்கல் பேசிஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு கேட்டால் புரோட்டோபிளாசம். ஆக்சுவலாக ஒரு செல் இருக்குது அப்படின்னா செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் புரோட்டோபிளாசம், செல்லு உள்ளே ஃபுல்லாக தண்ணியால் தான் இருக்குது. அந்த செல் உள்ளே இருக்கக்கூடிய பகுதியை புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். செல்லுக்குள்ளே நடுவில் உட்கரு இருக்கும். அந்த உட்கருக்கு உள்ளே இருக்கக்கூடிய திரவத்தை நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உட்கரு வெளியில் இருக்கக்கூடிய திரவத்தை சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் செல்லுக்குள்ளே உட்பகுதியை டோட்டலாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புரோட்டோபிளாசத்துக்குள்ளே தான் எல்லா செல் நுண்ணுறுப்புகளும் இருக்குது. அதனால் இதை தான் ஃபிசிக்கல் பேசிஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. புரோட்டோபிளாசம் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து யாருடைய ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பர்மிஷன் வாங்கினுச்சு, கிழக்கிந்திய வணிகக்குழு பர்மிஷன் வாங்கினுச்சுன்னா ஜஹாங்கீர் காலத்தில் தான் வாங்கியிருப்பாங்க. ஓகே, வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்து வந்திருப்பார். ஸோ அவர் தான் பர்மிஷன் வாங்கிட்டு போயிருப்பார். அடுத்து இந்த ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் இந்தியாவில் வந்து பப்ளிஷ் ஆனது எது அப்படின்னா பெங்கால் கெசட் அப்படிங்கிறது. இது வந்து ஜேம்ஸ் அகஸ்டஸ் அப்படிங்கிறவர் தான் இதை ஆரம்பிச்சிருப்பார். ஒரு அயர்லாந்து சேர்ந்த ஒரு எழுத்தாளர் இவர். அடுத்த கொஷின் பாருங்கள். யூரியா அப்படிங்கிறது வந்து எந்த ஃபெர்டிலைசர் அப்படின்னு கேட்குறாங்க. யூரியா அப்படிங்கிறது வந்து ஒரு நைட்ரஜனஸ் ஃபெர்டிலைசரா, ஃபாஸ்பேட் ஃபெர்டிலைசரா, பொட்டாஷ் ஃபெர்டிலைசரான்னு கேட்டிருக்காங்க. யூரியா அப்படிங்கிறது ஒரு நைட்ரஜனஸ் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை நைட்ரஜனஸ் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறாங்களா, நைட்ரஜனஸ் உரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 46% நைட்ரஜன் இருக்கும். அடுத்து நேஷனல் கெமிக்கல் லேபரேட்டரி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. தேசிய வேதியியல் ஆய்வகம் எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா பூனேவில் இருக்குது. ஓகே, நேஷனல் கெமிக்கல் லேபரேட்டரி வந்து பூனேயில் வந்து இருக்குது. நேஷனல் கெமிக்கல் லேபரேட்டரி வந்து பூனேயில் இருக்குது. அதேமாதிரியே த ஹார்டஸ்ட் வெரைட்டி ஆஃப் கார்பன் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கார்பன்லேயே ரொம்ப கடினமான வெரைட்டி எதுன்னு கேட்டால் டைமண்ட் தான். ஸோ எல்லாமே கார்பன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை எரித்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே கார்பன் பொருட்கள் அப்படின்ட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மரத்தை எரித்தாலும் கார்பன் டை ஆக்சைடு தான் ரிலீஸ் பண்ணோம், டைமண்டை எரித்தாலும் கார்பன் டை ஆக்சைடு தான் ரிலீஸ் பண்ணோம். அப்போ ஒரு பொருள் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுன்னா அது எல்லாமே கார்பன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ கிராஃபைட்டும் ஒரு கார்பன் மூலக்கூறு தான். அடுத்து நிலக்கரி இருக்குல்ல, அதுவுமே ஒரு கார்பன் தான். எல்லாமே கார்பன் வெரைட்டி தான். இதிலே ரொம்ப ஹார்டஸ்ட் வெரைட்டி என்னன்னு கேட்டால் டைமண்ட்டை வந்து சொல்லுவாங்க, டைமண்ட். அடுத்து ஹர்கோவிந்த் குரானா அப்படிங்கிறவர் வந்து எதுக்காக ஃபேமஸ் ஆனார், எதுக்காக ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீனை வந்து சிந்தசிஸ் பண்ணார். அதுதான் ஹர்கோவிந்த் குரானா வந்து சிந்தசிஸ் ஆஃப் ஜீனுக்காக ஃபேமஸ் ஆனவர். இவர் வந்து ஒரு இந்தியன் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து எதுக்காக வந்து இவர் வாழ்நாள் ஃபுல்லாக புரோட்டீனை பற்றியும் நியூக்ளிக் அமிலங்களை பற்றி தான் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். அது இல்லாமல் சிந்தசிஸ் ஆஃப் ஜீனையும் வந்து பார்த்திங்கன்னா சிந்தசிஸ் வந்து பண்ணியிருப்பார். அது இல்லாமல் நிறையா ஜெனட்டிக் கோடை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதேமாதிரியே ஒரு புரோட்டீனோட வேலை என்ன, அதை எப்படி சிந்தசிஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காரு. இதனால் இவர் வந்து 1968 வந்து பார்த்திங்கன்னா இவர் மருத்துவத்துக்கான நோபல் ப்ரைஸை வந்து வாங்கியிருப்பார். ஹர்கோவிந்த் குரானா அப்படிங்கிறவர் சிந்தசிஸ் ஆஃப் ஜீனுக்காக ஃபேமஸ் ஆனவர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே எத்தனை எலும்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 206 எலும்புகள் வந்து இருக்குது. ஸோ 206 எலும்புகளை வந்து அகச்சட்டகம் புறச்சட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அகச்சட்டகம் அப்படிங்கும்போது நம்ம தலையில் உள்ள எலும்புகள், அப்புறம் நம்ம முதுகெலும்புகள், அப்புறம் நம்ம ஜஸ்ட்டில் உள்ள எலும்புகள், இதெல்லாத்தையும் அகச்சட்டகத்தில் வந்து படிப்போம். ஒட்டுமொத்தமாக 80 எலும்புகள் வந்து அகச்சட்டகத்தில் இருக்குது. அதாவது ஆக்சியல் ஸ்கெலிட்டன் மொத்தம் 80 எலும்புகள். அடுத்து அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் அப்படின்னா புறச்சட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய உடம்புல உள்ள முக்கியமான உறுப்பு இருக்கு இல்லையா, தலை, அதுக்கப்புறம் நம்மளுடைய முதுகுத்தண்டு, அப்புறம் செஸ்ட்டு, இதில் உள்ள ஒட்டுமொத்த எலும்புகள் எத்தனை இருக்குன்னா 80 எலும்புகள் இருக்குது. மீதி 126 எலும்புகள் வந்து இந்த தலை, நம்மளுடைய செஸ்ட், அப்புறம் முதுகுத்தண்டு, இதை தவிர்த்து உள்ள மற்ற எல்லா எலும்புகளும் புறச்சட்டகத்தில் படிப்போம். ஸோ டோட்டலாக 206 எலும்புகள் வந்து இருக்குது. சரிங்களா?
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலும்பை பற்றி படிக்கிற படிப்பு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆஸ்ட்ரியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்த கொஷின் ஃபைண்ட் த எரர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் எது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவி சிங் பெட்டர் தேன் ராஜா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதில் ரவி சிங்னு வரக்கூடாது, சிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ அது இருக்கட்டும். ஆப்ஷன் பி அதுதான் வந்து தப்பாக இருக்குது. சிங் அப்படிங்கிறது தப்பாக இருக்குது. அடுத்து லாஸுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. லாஸுடைய ப்ளூரல் ஃபார்ம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. லாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். LOSS லாஸோடைய ப்ளூரல் ஃபார்ம் என்ன? லாசஸ், LOSSES அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அடுத்து செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸை வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் மஸ்ட் ரைட் இன் இங்க் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ ஆப்ஷன் பி இன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸ்டூடெண்ட் மஸ்ட் ரைட் இன் இங்க் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பீயிங் பிஸி ஐ குட் நாட் அட்டெண்ட் த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு என்ன சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகேங்களா. சிம்பிள் சென்டென்சஸ் வந்து கிடையாது. இட் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் கரெக்டானது. அடுத்து 20வது கேள்வி பாருங்கள். fill up the blanks with correct preposition. what are you looking அட் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது வந்து இன்னு, அட்டு, ஆஃப் இதை வந்து கரெக்டாக சேர்க்கணும். இதில் வாட் ஆர் யூ லுக்கிங் அட், ஆப்ஷன் சி அட் அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் சினானிம் கேட்டிருக்காங்க. சினானிம் அப்படின்னா சேம் மீனிங். ஓகே, சினானிம் அப்படின்னா சேம் மீனிங். ராஜா ஹாஸ் ஏ ஃப்ரெஜைல் ஃப்ரேம். ஃப்ரெஜைல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வீக் அப்படின்னு அர்த்தம். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னா ஃப்ரெஜைல். அதுக்கு வந்து கரெக்டான சினானிம்ஸ் வந்து வீக் அப்படிங்கிறது தான் கரெக்டான வார்த்தை. WEAK வீக். ஃப்ரெஜைல் அப்படின்னா வீக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஃப்ரெஜைல் ஏன் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்க, ஏன் ரொம்ப வீக்காக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 22வது கேள்வி. சூஸ் த கரெக்ட் ஆண்டனிம்ஸ் ஃபார் தேர் வர் காப்பியஸ் ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆண்டனிம்ஸ் அப்படின்னா ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க, அதற்கான எதிர்ச்சொல்லை வந்து கேட்பாங்க. காப்பியஸ் அப்படிங்கிறதுக்கான கரெக்டான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா ஸ்கேர்சிட்டி. ஓகேங்களா. ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிறது தான். காப்பியஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். காப்பியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபண்டன்ட் இல்லைனா பிளண்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இருக்கிறது தான் காப்பியஸ் ரெயின்ஸ் அப்படின்னா என்னது? தேர் வேர் காப்பியஸ் ரெயின்ஸ், நிறைய மழை பெஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது வந்து காப்பியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அதுக்கு ஆப்போசிட், அதுக்கு ஆண்டனிம்ஸ் வந்து என்னென்னா ஸ்கேர்சிட்டி. ஸ்கேர்சிட்டினா என்னது? லேக் ஆர் ஷார்ட்டேஜ். ஓகே அப்படின்னு சொல்லி மீன் வரும் ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிறது. ஓகே, ஸ்கேர்சிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா காப்பியஸ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எதிர்ச்சொல் வந்து என்னது? குறைவாக இருக்கிறது. ஸோ ஸ்கேர்சிட்டி தான் கரெக்டான வார்த்தை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா fill up the blanks with correct preposition. please don't remind me ஆஃப் த பாஸ்ட். ஓகேங்களா. இதுக்கு வந்து கரெக்டான ப்ரிப்போசிஷன் வந்து போட சொல்கிறாங்க. ப்ளீஸ் டோன்ட் ரிமைண்ட் மீ ஆஃப் த பாஸ்ட். ஐயோ முன்னாடி நடந்த விஷயத்தை எனக்கு ஞாபகப்படுத்தாத அப்படிங்கிறது. ஸோ OF அப்படிங்கிறது தான் கரெக்டான வார்த்தை. ப்ளீஸ் டோன்ட் ரிமைண்ட் மீ ஆஃப் த பாஸ்ட். ஓகேங்களா. OF அப்படின்னு சொல்லிட்டு வரும். 24வது கேள்வி பாருங்கள். fill in the blanks with correct articles. ராஜா வாஸ் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். ஓகேங்களா. ராஜா வாஸ் த அப்படின்னு சொல்லிட்டு வரணும். தி அப்படிங்கிற வார்த்தை தான் கரெக்டானது. இது கரெக்டாக ஆர்டிக்கலை வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ராஜா வாஸ் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸுக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. அட்வைஸுக்கு வந்து ப்ளூரல் ஃபார்மாக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் அட்வைஸ் அதே தான் வரும். ஓகே, அட்வைஸுக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான். ஓகே, அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 26வது கேள்வி. 26வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா இஃப் A minus B is equal to 3 and A square plus B square is equal to 29 find the value of B அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் A 10 is the right answer. இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணால் டைம் ஆகும். ஸோ A is equal to 10 is the right answer. 27வது கேள்வி பாருங்கள். find the odd man out 1 4 9 16 23 25 26. அது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா 23. ஓகேங்களா. கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 23. ஓகேங்களா. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா இதில் இன்னொரு விஷயமும் சொல்லணும். இது வரைக்கும் நீங்கள் கேட்டுட்டு இருந்தாலே நல்ல விஷயம்தான். என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் முடித்தவங்க வந்து காரைக்காலில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் யாழ் IAS அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்மளுடைய சேனல் பேர்லேயே வந்து அகாடமி வந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமாக இயங்கிட்டு இருக்குது. அதில் ஃபிசிக்கல் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்பெஷலாக வந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஒன்லி ஆஃப்லைன் தான், ஆன்லைன் கிளாஸ் கிடையாது, ஆஃப்லைன் மட்டும்தான். இங்கே டெய்லியும் டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட், அப்புறம் மந்த்லி டெஸ்ட், அப்புறம் ஸ்பெஷல் டெஸ்ட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஹோம் கார்டுக்காக வந்து நடக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இதில் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருப்போம் நம்பர் 9952787085. ஓகேங்களா. காரைக்கால் நியூ பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே வந்து இருக்குது. அது தேவை அப்படின்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நன்றி. ஓகேங்களா. ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட் அது பொறுத்த வரைக்கும்
ஆப்ஷன் பி 23 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து 28வது கேள்வி பாருங்கள். சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அது கரெக்ட் ஆன்சர் என்னென்னா 1 2 3 4 5 6 7 8 9 0. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா, யார் வந்து ராஜ்யசபாவுடைய சேர்மன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட். ஓகேங்களா, ராஜ்யசபா உங்களுக்கு தெரியும், மக்களவை, மாநிலங்களவை, மேலவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரியே மூத்தோர்களின் அவை அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யசபாவை சொல்லுவாங்க. இந்த ராஜ்யசபாவுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் தான். துணை குடியரசுத் தலைவருடைய மிக முக்கியமான வேலையே என்ன அப்படின்னா ராஜ்யசபா மேலவையுடைய தலைவராக இருக்கிறது தான் அவருடைய வேலை. சரிங்களா, அதுவும் இல்லாமல் அந்த ராஜ்யசபாவுடைய துணைத் தலைவர் ஒருத்தர் இருப்பார். அது ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருப்பாங்கள, அவங்களே தேர்வு பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, டெபுட்டி சேர்மன் வந்து இருப்பார். அது வந்து ராஜ்யசபா உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. ஆனால் அந்த ராஜ்யசபாவோட சேர்மன் யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். ஓகேங்களா, யார் ஜெகதீப் தன்கர் இருக்கார் இல்லையா, அவர் தான் ராஜ்யசபாவுடைய சேர்மன் வந்து இப்போதைக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏ கோரல் ஐலண்ட் விச் சென்ட்ரல் லேக் இஸ் நோன் அஸ். கோரல் ஐலண்ட் அப்படின்னா பவள தீவு. ஓகேங்களா, இந்த கோரல் ஐலண்ட் விச் சென்ட்ரல் லேக் இஸ் நோன் அஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அட்டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. 30வது கேள்வி வந்து பாருங்கள். கோரல் ஐலண்ட் விச் சென்ட்ரல் லேக் இஸ் நோன் அஸ் அட்டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் லெஃப்டினன்ட் கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எல் சிலம் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் லெஃப்டினன்ட் கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரி. இந்த பாண்டிச்சேரி சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆப்ஷனு. ஃபர்ஸ்ட் லெஃப்டினன்ட் கவர்னர் வந்து எஸ்எல் சிலம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிடி ஷெட்டி அப்படிங்கிறவர் ரெண்டாவது லெஃப்டினன்ட் கவர்னராக இருந்தவர். மூணாவதாக இருந்தவர் சேத்திலால் அப்படிங்கிறவர் மூணாவதாக இருந்தவர். நாலாவதாக இருந்தது யார் அப்படின்னா பிடி குல்கர்னி அப்படிங்கிறவங்க. சரிங்களா, பிடி குல்கர்னி அப்படிங்கிறவங்க நாலாவதாக இருந்தவங்க. சரிங்களா, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாண்டிச்சேரி ஹிஸ்ட்ரியை கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துலேயே வந்து மேக்ஸிமம் வந்து கொஷின் வந்து கவர் பண்ணுற மாதிரி நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பாண்டிச்சேரி ஹிஸ்ட்ரி யாழ் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு போட்டாலே வரும். இப்போ ரீசெண்டாக நடந்த பாண்டிச்சேரி போலீஸ் கான்ஸ்டபிளுக்கே வந்து ஃபஸ்ட்டு கொஷினே அதில் வந்து நான் ஆரம்பிச்சிருப்பேன். அதை வேணால் செக் பண்ணிங்க. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை விட்டுறாதீங்கப்பா. அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த ப்ரெசென்ட் லோக்சபா இஸ் த. இப்போதைக்கு இது அப்போதைய கேட்டிருந்தாங்க, 2015 கேட்டிருந்தாங்க. அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2014 எலெக்ஷன் நடந்துச்சு. 2014 2019 அது வந்து 16வது லோக்சபா எலெக்ஷனு. இப்போ வந்து இருக்கு இல்லையா, இது வந்து 17வது லோக்சபா எலெக்ஷன் வந்து இப்போ முடிஞ்சுது. சரிங்களா, அதாவது 2019 எலெக்ஷன் நடந்ததில் 2019 தற்சமயம் 2023 இப்போ 2024 வரைக்கும் வந்து இருக்கு இல்லையா, இது வந்து 17வது லோக்சபா எலெக்ஷன். இது இப்போ அடுத்து வந்து லோக்சபா எலெக்ஷன் வந்து நடக்க போகுது. ஏப்ரல் மே ஜூன் இந்த டைமில் நடக்கும் இல்லையா, அது வந்து 18வது லோக்சபா தேர்தல். இப்போது எத்தனாவது தேர்தல் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17வது தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, 17வது லோக்சபா தேர்தல் தான் லாஸ்ட்டாக முடிஞ்சது. அடுத்து வந்து பாருங்கள், which one of the following is not true அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எவ்ரி ஃபங்க்ஷன் ரெப்ரசன்ட் ஏ சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுதான் தப்பாக இருக்குது. எவ்ரி ஃபங்க்ஷன் ரெப்ரசன்ட் ஏ சீக்வன்ஸ் அப்படிங்கிறது தப்பாக இருக்குது. அடுத்து 34 கேள்வி பாருங்கள். HCF ஆஃப் x² - 8 and x, 4 - 16 is அப்படின்னு சொல்லிட்டு x - 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ x - 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து 35வது கேள்வி பாருங்கள். விச் ரிவர் கால்டு த மேல் ரிவர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மேல் ரிவர் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா அப்படிங்கிறது. மற்ற எல்லா ரிவரோட நேமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் நேம் தான் இருக்கும். சரஸ்வதி, கங்கா, யமுனா, சரிங்களா, இந்த மாதிரி பூர்ணா, பிரகீதா, பென்கங்கா, வைன்கங்கா அப்படின்னு சொல்லிட்டு பெண் நேமாக தான் இருந்துச்சு. அதனால தான் வந்து இட் இஸ் த ஒன்லி மேல் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மபுத்திராவை சொல்லுவாங்க. ஆனால் கிருஷ்ணா அப்படிங்கிறதும் மேல் ரிவர் தான். சரிங்களா, அது அப்போதைக்கு அதை கொடுத்து வச்சுருந்தாங்க, அதனால் அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மேல் ரிவர் அப்படின்னு கேட்டால் பிரம்மபுத்திராவை சொல்லுவாங்க. இதை சிவப்பு ஆறு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதேமாதிரி பிரம்மபுத்திரா ஆறு வந்து பார்த்திங்கன்னா இந்த அசாமில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீவை வந்து உருவாக்கி விடும். அந்த தீவோட பேர் வந்து மஜிலி தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. மஜிலி தீவு அப்படிங்கிறது வந்து உலகத்திலேயே வந்து அதிக அளவு மக்கள் வாழக்கூடிய ஆற்றுத்தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. மஜிலி தீவு அப்படிங்கிறது அசாமில் பிரம்மபுத்திரா ஆற்றுக்கு நடுவில் தான் அந்த தீவு இருக்குது. இதிலே உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு மக்கள் வாழக்கூடிய ஆற்றுத்தீவு எதுன்னா மஜிலி தீவு வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 36வது கேள்வி பாருங்கள். 36வது கேள்வி. த போர்ட் தட் இஸ் லொக்கேட்டட் இன் டால்ஃபின் நோஸ், அது வந்து எந்த போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்ஃபின் நோஸ். அதுக்கு அதை பார்க்குறதுக்கு அந்த போர்ட் வந்து அப்படி இருக்கும், அதனால் அப்படி சொல்லுவாங்க. விசாகப்பட்டினம் போர்ட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ட் வந்து டால்ஃபின் நோஸ் அந்த இடத்துல இருக்கிறது வந்து விசாகப்பட்டினம் துறைமுகம். ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 13 பெரிய துறைமுகம் வந்து இருக்குது. ஓகேங்களா, கிழக்கில் 7 துறைமுகம் இருக்குது. கிழக்கு கடற்கரையில் ஈஸ்ட் கோஸ்ட்டில், வெஸ்ட் கோஸ்ட்டில் மேற்கு கடற்கரையில் ஒரு 6 துறைமுகம் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஞாபகம்
ஞாபகம் வச்சுக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, தமிழ்நாட்டில் மட்டுமே 3 பெரிய துறைமுகம் வந்து இருக்குது. தூத்துக்குடி, சென்னை, எண்ணூர் 3 துறைமுகம் இருக்குது. அடுத்து ஆந்திராவில் வந்து விசாகப்பட்டினம் துறைமுகம், ஒடிசாவில் வந்து பாரதீப் துறைமுகம் இருக்குது. அடுத்து கொல்கத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா துறைமுகம், கார்டன் ரீச் துறைமுகம், ஓகேங்களா, கொல்கத்தா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹால்தியா துறைமுகம் வந்து இருக்குது. அதேமாரி இந்த சைடில் ஆறு இருக்குது, ஓகேங்களா. மேற்குலேயும் வந்து ஒரு ஆறு இருக்குது. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பட் நம்ம பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதில் விசாகப்பட்டினம் துறைமுகத்தை வந்து டால்ஃபின் நோஸில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பிளான்ட் தட் க்ரோ இன் சலைன் வாட்டர், அதாவது உப்பு தண்ணியில் வளரக்கூடிய தாவரத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹாலோஃபைட் தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு தண்ணியில் வளரக்கூடிய தாவரத்தை ஹாலோஃபைட் அப்படின்னா, ஹாலோஜன் அப்படின்னா உப்பு அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. ஹாலோஜன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ நவீன ஆவர்த்தன அட்டவணையில் பார்த்தீங்கன்னா 17வது குரூப்பில் வந்து ஹாலோஜன் தான் இருக்கும். 17வது தொகுதி இருக்கு இல்லையா, அந்த 17வது தொகுதியில் வந்து உப்பு தான் வந்து வரிசைப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே உப்பாக தான் இருக்கும். அப்போது உப்பு தண்ணியில் வளரக்கூடிய தாவரங்களை ஹாலோஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாலோ அப்படின்னா உப்புன்னு அர்த்தம், ஃபைட்டுனா தாவரம் அர்த்தம். ஸோ அதை தான் ஏற்கனவே பார்த்தோம். ஃபைட்டாலஜி அப்படின்னா தாவரத்தை பற்றி படிக்கிற படிப்பு அப்படின்னு பார்த்தோம். பெனிசிலின் அப்படிங்கிறது மருந்துகளின் ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. பெனிசிலின் அப்படிங்கிறது வந்து மருந்துகளின் ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மருந்துகளின் ராணி இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருப்பார். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இது 1929 கண்டுபிடிச்சிருப்பார். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக், ஃபஸ்ட்டு உயிர் எதிர்ப்பு பொருள்னால் இந்த பெனிசிலின் தான் கண்டுபிடிச்சாங்க. இது 1914-18 ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் கண்டுபிடிச்சிருந்தா பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இது லேட்டராக அதனால் இவர் இந்த ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக் பெனிசிலினை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 2வது வேர்ல்டு வார் 1939-45 நடந்துச்சு இல்லையா, அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் பல லட்சம் உயிர்கள் வந்து காப்பாற்றப்பட்டு தான் இந்த அலெக்சாண்டரால் கண்டுபிடிக்கப்பட்ட பெனிசிலின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக்கால், ஓகேங்களா, இந்த எதிர்ப்பு பொருள். இப்போதைக்கு வந்து நிறைய ஆன்டிபயோட்டிக் வந்து வந்துடுச்சு. இருந்தாலும் பெனிசிலின் தான் இது முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட நோய் எதிர்ப்பு பொருள், ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மருந்துகளின் ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து கெமிக்கலில் வந்து மருந்து வேதியியலின் ராஜா இல்லைனா வேதியியலின் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு சல்ஃபியூரிக் ஆசிடை சொல்லுவாங்க. ஏன் அதை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் இல்லாத ப்ரிப்பரேஷனே கிடையாது. எந்த ஒரு கெமிக்கலாக இருந்தாலும் சல்ஃபியூரிக் ஆசிடை போட்டு தான் வந்து செய்வாங்க. அதனால் அதை அப்படி சொல்லுவாங்க. இதேமாரி மருந்துகளில் இதை சொல்லுவாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். Who is the first Indian woman to win Asian Games gold in 400 meter run? 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஃபஸ்ட்டு ஏஷியன் கப் அடித்தது யார் அப்படின்னா கமலாஜித் சாந்து அப்படிங்கிறவங்க 1970 ஆசிய போட்டியில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அடுத்து கீர் ஃபாரஸ்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தான் இருக்குது. அடுத்து ஷிமோகா அப்படிங்கிறது வந்து எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னா ஹைடல் பவர் ப்ரொடக்ஷன், சரிங்களா. அங்கே மின்சாரம் வந்து பார்த்து தயாரிக்கிறாங்க இல்லையா, ஹைடல் பவர். ஷிமோகாங்கிறது வந்து கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதேமாரி இந்த கர்நாடகாவில் வந்து அரிசி கிண்ணம் அப்படின்னு இந்த ஷிமோகா மாவட்டத்தை வந்து சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதேமாரி இது வந்து நீர் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப ஃபேமஸ் இந்த ஷிமோகா. அடுத்து த சடன் ஃபால் ஆஃப் அட்மாஸ்பியர் ப்ரெஷர், அதாவது வளிமண்டல அழுத்தம் வந்து திடீர்னு குறைஞ்சதுன்னா என்ன மீனிங் அப்படின்னா புயல் வரப்போகுதுன்னு அர்த்தம். வளிமண்டல அழுத்தத்தை அளக்கக்கூடிய கருவி என்ன அப்படின்னா பாரோமீட்டர். அந்த பாரோமீட்டர் கருவியில் வந்து அந்த வளிமண்டல அழுத்தம் குறையுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புயல் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதிகமான ஒன்றும் பிரச்சனை இல்லை, குறைந்த தாழ்வழுத்தம் ஏற்படுதுன்னா என்ன அர்த்தம், புயல் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு ட்ராவல் அட் மேக்ஸிமம் ஸ்பீடின், ஒலி சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா எதில் வந்து நான் வேகமாக பயணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடப்பொருளில், அதாவது சாலிடில் தான் வேகமாக பயணிக்கும். அதை விட கம்மியாக இருக்கும் திரவத்தில், லிக்விடில். அதை விட கம்மியாக இருக்கும் கேஸில். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. சவுண்டு வந்து எதில் ரொம்ப வேகமாக ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடத்தில், அடுத்து திரவம், அடுத்து வாயு. ஸோ இங்கே பாருங்கள் ஆப்ஷனில் ஸ்டீல் அப்படிங்கிறது திடப்பொருளா, ஸோ திடப்பொருள் அப்படிங்கும்போது அதை சூஸ் பண்ணிடலாம். சவுண்டு ஒலி அப்படிங்கிறது வந்து ஸ்டீலில் தான் பயங்கர வேகமாக ட்ராவல் ஆகும். அடுத்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை டைரக்ட் கரண்ட்டாக வந்து எதை வச்சு கன்வெர்ட் பண்ணுறது மாற்றுறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆல்டர்னேட் கரண்ட்டை டைரக்ட் கரண்ட்டாக எதை வச்சு மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபயரை யூஸ் பண்ணி மாற்றுவாங்க. அடுத்து ஐ டொனேஷனில் எதை வந்து கொடுப்பாங்க, ஐ டொனேஷனில் கண்ணே ஃபுல்லாக மாற்றுவாங்களா, எதை மாற்றுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கார்னியாவை தான் கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்மளுடைய சென்டர் கருப்பு கலர் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஒயிட் கலர் ஒரு ஃப்ரேம் இருக்குது, உங்களுக்கே தெரியும். சென்டர் பார்ட்டில் மேலே வந்து ஒரு தோல் மாதிரி இருக்கு இல்லையா கார்னியா, அதை தான் பண்ணுவாங்க. அப்போ ஐ டொனேஷனில் எதை மட்டும் தான் எடுப்பாங்க, மேலே உள்ள கார்னியா மட்டும் தான் எடுப்பாங்க. அடுத்து ஓரல் போலியோ வேக்சினை வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் சாபின் அப்படிங்கிறவர் தான் இந்த வாய் வழி செலுத்தக்கூடிய அந்த போலியோ சொட்டு மருந்து
மருந்தை வந்து சாபின் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சார். மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் 1909 வந்தது. 1909 வந்துச்சு. இந்த மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் வந்து எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னா செப்பரேட் எலக்டரேட், அதாவது முஸ்லீம்களுக்கு தனி தொகுதிகளை வந்து கொடுத்துச்சு. நிறைய நல்ல விஷயங்களை வந்து பண்ணியிருக்கோம். மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் 1909 வந்துச்சு. அதுதான் தனி தொகுதிகளை வந்து ஒதுக்கிய சட்டம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாகரே ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1919 வந்து நடந்திருக்கும். ஜாலியன் வாலாபாக் படுகொலை இது வந்து என்னென்னா சத்யபால், சாயிபுதீன் கிச்லு 2 பேரை வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. காரணமும் சொல்லாமல் விசாரணையும் பண்ணாமல். ஸோ அதை எதிர்த்து மக்கள் வந்து அமைதியான முறையில் வந்து பைசாகி திருவிழா, அதனால் வந்து ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற பூங்காவில் வந்து கூடியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து வந்த ஜெனரல் டயர் என்ன பண்ணியிருப்பார், எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் சுட்டு கொண்டு இருப்பார். அதுதான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1919 நடந்துச்சு. ஸோ இதை வந்து ஆராயறதுக்காக அப்பாயிண்ட் செய்யப்பட்ட குழு எது அப்படின்னா ஹண்டர் கமிஷன். ஹண்டர் குழு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இவர் ஜெனரல் டயர் செஞ்சது சரி அப்படின்னு சொல்லிட்டு தீர்வு கொடுத்துருக்கோம். உடனே இதை ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மதன் மோகன் மாளவியா தலைமையில் வந்து இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி மேற்கொண்டிருப்பாங்க. அடுத்து ஹூ டிஸ்கவர்டு எக்ஸ்ரே கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ரான்ஜன். எக்ஸ்ரே கண்டுபிடிச்சது யார், ரான்ஜன் அப்படிங்கிறவர் தான் எக்ஸ்ரே கண்டுபிடிச்சிருப்பார். காட்டன் ஃபைபர், ஓகே, காட்டன் இழை அப்படிங்கிறது, பருத்தி இழை அப்படிங்கிறது வந்து எதனால் ஆனது அப்படின்னா செல்லுலோஸால் ஆனது தான் பருத்தி இழை. பருத்தி இழைங்கிறது வந்து ஒரு நேச்சுரல் ஃபைபர். இது எதனால் ஆணுச்சு அப்படின்னு கேட்டால் செல்லுலோஸால் ஆணுச்சு. ரத்தத்தோடைய pH எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரத்தத்தோடைய pH எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 7.4. ஆசிடாகவும் இல்லை, பேஸாகவும் இருக்காது. 7.4 ஓரளவு நியூட்ரலாக இருக்கும். சரிங்களா. ரத்தத்தோட pH வந்து பார்த்திங்கன்னா 7.4 வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து ரத்த செல்களால் ஆனது. ரத்தம் வந்து ரத்த செல்களானது. அது என்னென்ன செல்கள் அப்படின்னா ரத்த சிவப்பணுக்கள், எரித்ரோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரத்த வெள்ளையணுக்கள், லீகோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரத்த தட்டுகள், பிளேட்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது த்ரோம்போசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 வகையான செல்களால் ஆனது. ப்ளஸ் வந்து பிளாஸ்மாவில் இருக்கும். பிளாஸ்மா தான் 55% இருக்கும். 45% ரத்த செல்கள் வந்து இருக்கும். ஸோ இதுதான் பிளட்டோட pH வந்து பார்த்திங்கன்னா 7.4 வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அடுத்து எந்த ஹியூமன் பாடி நம்மளோட உடம்புல ஒரு கிளான்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை அப்படின்னா தைராய்டு சுரப்பு இருக்குல்ல, அதுதான் ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்லுடைய பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு எதை சொல்லுவாங்க, செல்லின் ஆற்றல் மையம் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா மைட்ரோகாண்ட்ரியா, அதை தான் வந்து செல்லின் ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம உடம்புல உள்ள செல் எல்லாமே, செல் நுண்ணுறுப்புகள் எல்லாமே சோம்பேறியாக இருக்குமா. இந்த மைட்ரோகாண்ட்ரியா மட்டும்தான் ரொம்ப ஆக்டிவாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குமா. ஸோ இதுதான் வந்து நம்ம சுவாசமாக இருக்கட்டும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடை செரிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஈடுபடுறது இந்த மைட்டோகாண்ட்ரியா தான். ஆற்றலை வந்து உருவாக்கும். அதனால் இதை வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 54வது கேள்வி பாருங்கள். பேட்டில் ஆஃப் பிளாசி பூமிதான இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? யாரை வந்து பூமிதான இயக்கத்தின் தந்தை அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா ஆச்சாரியா வினோபா பாவே தான் பூமிதான இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. வினோபா பாவே இவர் தான் வந்து காந்தி தனிநபர் சத்தியாகிரகம் ஆரம்பிச்சிருப்பார் இல்லையா, அதனுடைய முதல் தனிநபர் சத்தியாகிரகம் இந்த வினோபா பாவே தான். பூமிதான இயக்கத்தின் தந்தை அப்படின்னு இவரை தான் சொல்லுவாங்க. பூமிதான இயக்கம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் அதிக நிலம் வச்சுருக்கவங்கள்ட்டேருந்து நிலத்தை வாங்கி இல்லாதவங்களுக்கு இல்லாத ஏழைகளுக்கு வந்து கொடுக்குறது, அதுதான் பூமிதான இயக்கம். அதாவது நிலத்தை வந்து இல்லாதவங்களுக்கு பிரித்து கொடுக்குறது. அடுத்து பிளாசி போர் அப்படிங்கிறது வந்து யாருக்கு இடையில நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கும் இந்தியர்களுக்கும் நடந்திருக்கும். பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757 வந்து நடந்திருக்கும். ஸோ இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு போர் இது. சரிங்களா. இதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து அதிக நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு மாறியிருப்பாங்க. இந்த பிளாசி போர் அடுத்து நடந்த பக்சார் போர் 1764 நடந்திருக்கும். சரிங்களா. அடுத்து த கேஸ் யூஸ்டு ஃபார் த ஆர்டிஃபிஷியல் ரைப்பனிங் ஆஃப் த க்ரீன் ஃப்ரூட். இது நல்லா பார்த்துங்க. இதில் வந்து நிறைய இடத்துல தப்பாகவே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு பழத்தை பழுக்க வைக்கிறது, பச்சை காய்கறிகளை பழமாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதாவது ஒரு காயை பழமாக மாற்றுறதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இயற்கையாகவே எது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்திலின். இதே செயற்கையாக வந்து ஒரு க்ரீன் ஃப்ரூட்டை வந்து பழமாக மாற்றணும் அப்படின்னா அசிட்டிலினை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. த கேஸ் யூஸ்டு ஃபார் ஆர்டிஃபிஷியல் ரைப்பனிங் ஆஃப் க்ரீன் ஃப்ரூட். செயற்கை முறையில் அதை பழுக்க வைக்கணும் அப்படின்னா அசிட்டிலினை யூஸ் பண்ணுவாங்க. இயற்கையாகவே ஒரு வாழைக்காயில் வந்து என்ன இருக்கும், எத்திலின் இருந்து அதிக அளவில் இருந்துச்சுன்னா அது என்ன மாறும் அப்படின்னா அது பழமாக மாறிடும். ஓகேங்களா. எத்திலின் அப்படிங்கிறது இயற்கையான முறையில் ஒரு காயை பழுக்க வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது எத்திலின். செயற்கையான முறையில் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது அசிட்டிலின். ஓகேங்களா. அடுத்தது எலிமெண்ட் யூஸ்டு டு லெட் பென்சில். நம்ம யூஸ் பண்ணுற லெட் பென்சில் இருக்குல்ல, அதில்
எந்த எலிமெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கார்பனை யூஸ் பண்ணுறாங்க. கார்பன் தான். ஓகே, அந்த லெட் பென்சில் வந்து என்னது? கிராஃபைட்டும் ஒரு வகையான கார்பன் தானே. சரிங்களா. அடுத்து டிடிடி அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. டிடிடி அப்படிங்கிறது ஒரு இன்செக்டிசைட். அதாவது டிடிடி அப்படின்னா டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து. டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அப்படிங்கிறது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து. இதை வந்து 1970 இந்த காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. இது நிறையா வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு வந்து ரொம்ப ஆபத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. உலக நாடுகளில் பல நாடுகளில் இதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. சரிங்களா. டிடிடி அப்படிங்கிறத இது வந்து ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தாக தான் யூஸ் பண்ணாங்க. அடுத்து எந்த நாட்டை வந்து ஆசியாட்டிக் இத்தாலி, ஆசியாவின் இத்தாலி அப்படின்னு சொல்லிட்டு எந்த நாட்டை சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியாவை தான் ஆசியாவின் இத்தாலி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நாட்டை ஆசியாவின் இத்தாலி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இந்தியாவை தான் சொல்லுவாங்க. சரி, அதே மாதிரியே உள்ள கிளைமேட்டு எல்லாமே தட்பவெட்ப சூழ்நிலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இத்தாலி மாதிரியே இருக்கும் இந்தியாவில். அதனால் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து எந்த ரிவரை வந்து பெங்கால் சாரோ அப்படின்னு சொல்லுவாங்க? வங்காளத்தின் துயரம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்கன்னா தாமோதரை வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. தாமோதர். பீகாரின் துயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோசி ரிவர் இருக்குல்ல, அதை தான் வந்து பீகாரின் துயரத்தை வந்து கோசி அப்படிங்கிற ரிவரை பீகாரின் துயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வருடம் அந்த இடத்துல வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நிறைய மக்களை வந்து உயிர் சேதத்தை ஏற்படுத்தும். அதனால் அது அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா. வெள்ளம் வர்றது வந்து நல்லது தான். பட் ஆனால் அதே உயிர் சேதத்தை ஏற்படுத்திருந்துச்சு அப்படின்னா அது வந்து கெட்டதாக மாறிடும். ஓகேங்களா. வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா அங்கே அந்த ஆற்றுல போகிற தண்ணி எல்லாமே அதில் உள்ள வளமான மண் எல்லாமே பக்கத்தில் உள்ள நிலத்து மேலே படும் இல்லையா. அப்போ நல்ல வளமான மண் இருக்கும்போது விவசாயம் நல்லா இருக்கும். அதே உயிர் சேதத்தை ஏற்படுத்துச்சு அந்த வெள்ளம் வந்து கெட்டது. ஸோ வங்காளத்தின் துயரம் வந்து தாமோதர், இதே வந்து பீகாரின் துயரம்னு கேட்டால் கோசி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நர்மதா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள். அரபிக்கடலில் கலக்கக்கூடிய ரிவர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்மதா, தபதி, பரத்புழா, பெரியார். ஓகேங்களா. இது எல்லாமே வந்து அரபிக்கடலில் கலக்கக்கூடிய ரிவர். இப்போ நர்மதா வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடலில் கலக்கும் நதிகள்லேயே பெரிய ரிவர் எது அப்படின்னா நர்மதா தான். 1312 கிலோமீட்டர், 12 கிலோமீட்டர் நர்மதா. இந்த நர்மதா மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. ரிவரை பொறுத்த வரைக்கும் அரபிக்கடலில் கலக்கக்கூடிய ரிவர் எதுன்னு மட்டும் படிச்சிங்க. மற்ற எல்லா ரிவரும் வங்காள விரிகுடாவில் தான் கலக்கும். அரபிக்கடலில் கலக்கக்கூடிய ரிவர் எது அப்படின்னா நர்மதா, தபதி, பரத்புழா, பெரியார். இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுங்க. ஓகே. சபர்மதி, மாஹி, இது எல்லாமே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எப்போ வந்து தேசியமயமாக்கம் செய்யப்பட்டது அப்படின்னா 1935 ரிசர்வ் பேங்க் ஆஃப் மத்திய ரிசர்வ் வங்கி வந்து உருவாயிருக்கும். இது எப்போ தேசியமயமாக்கம் செய்யப்பட்டதுன்னா 1949 தேசியமயமாக்கம் செய்யப்பட்டிருக்கும். உங்களுக்கே தெரியும் தேசியமயமாக்கம் அப்படின்னா 1935 1948 வரைக்கும் அது ஒரு ப்ரைவேட்டிட்ட தான் இருந்துச்சு. தேசியமயமாக்கம் அப்படின்னா அதை கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கொண்டு வரது. ஓகேங்களா. அப்போ ப்ரைவேட்டிட்ட இருந்ததை காசு கொடுத்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. தேசியமயமாக்கம் அப்படின்னா கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கொண்டு வரது. 1949 தான் தேசியமயமாக்கம் செஞ்சாங்க. இதை நீங்கள் படிக்கும்போது பேங்க் நீங்கள் படிச்சிருப்பீங்க. 1969 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 பேங்க்கையும் 1980 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேங்க்கையும் அண்ணன் இந்திரா காந்தி அம்மையார் வந்து தேசியமயமாக்கம் செஞ்சுருப்பாங்க. இப்போ எல்லாமே ப்ரைவேட்டிட்ட தான் இருந்துச்சு. அதை வந்து தேசியமயமாக்கம் காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹூ வாஸ் த ஃபஸ்ட் இந்தியன் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஆஃப் த இந்தியன் ஆர்மி. அதாவது முதல் இராணுவ தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜெனரல் KM கரியப்பா அப்படிங்கிறவர் தான் முதல் இராணுவ தளபதியாக இருந்தவர். யார் அப்படின்னா கரியப்பா அப்படிங்கிறவர் தான் இருந்தார். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது 63வது கேள்வி. மேக்ஸு. 1/10,000. சரிங்களா. 1/10,000 கேன் பி எக்ஸ்பிரஸ் as. அதை வந்து எப்படி சிம்பிளாக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா 10⁻⁻4 அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். 64வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து இதுலேயே ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன், ரொம்ப சின்ன பின்னம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 2/3, 4/5, 7/10, 17/20 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2/3 அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே சின்ன பின்னம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 65வது கேள்வி மேக்ஸ் தான். த வேல்யூ ஆஃப் டெட்ரா 3 மைனஸ் 333 டிவைடட் பை 3 அது வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா 322 3222. இதுதான் கரெக்ட் ஆன்சர். த வேர்ல்டு லாங்கஸ்ட் டேம், உலகத்திலே மிக நீளமான நதி எதுன்னு கேட்டாங்கன்னா உலகத்திலே மிக நீளமான அணை எதுன்னு கேட்டாங்கன்னா ஹிராகுட் அணை. இது ஒடிசாவில் வந்து இருக்குது. ஹிராகுட் அணை தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோடைய தலைமையிடம் எங்கே இருக்குது? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தோட தலைமையிடம் எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்குது. வெர்கீஸ் குரியன் வந்து எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்கீஸ் குரியன் வந்து பார்த்தீங்கன்னா டைரி டெவலப்மெண்ட், அதாவது பால் இதனுடைய உற்பத்தியை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணவர் தான் வெர்கீஸ் குரியன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா டைரி டெவலப்மெண்ட் பால் உற்பத்திக்கு ஃபேமஸ் ஆனவர் தான் வெர்கீஸ் குரியன் அப்படிங்கிறவர். அடுத்து ஹூ ஆன் த காமன்வெல்த் செஸ் சாம்பியன்ஷிப் டைட்டில் 2015 யார் வந்து பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் செஸ் சாம்பியன்ஷிப்பை வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஜித் குஹா
அபிஜித் குப்தா அப்படிங்கிறவர் தான் வாங்கினார். அபிஜித் குப்தா அப்படிங்கிறவர் வாங்கினார். நல்லா புரிஞ்சுங்க. 2015 இருந்தாலும் சரி, 2016, 2017, 2019 எல்லாமே இவர் தான் வாங்கியிருக்காரு. அப்போ பாருங்கள், 2022 யார் வாங்கினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷியாம் நிக்கில் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு. ஷியாம் நிக்கில் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு. 2023 இன்னும் நடக்கலை. 2023, 24 வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நடக்கலை. ஓகேங்களா? 2022 யார் வாங்கியிருக்கா காமன்வெல்த் அப்படின்னா ஷியாம் நிக்கில் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை வந்து ஃபஸ்ட்டு யார் டிஸ்கிரைப் பண்ணா அப்படின்னா